குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் இன்றைக்கி. அதாவது என்னென்னா ஒரு வேர்டை வச்சு அதுலேருந்து எப்படி சென்டென்ஸ் உருவாக்குறது. சரியா, ஒரு வேர்டை வச்சு அது கூட ஒன்று ரெண்டு வேர்டு சேர்த்து எப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறது. சரியா, ரொம்ப முக்கியமான டாபிக். என்னென்னா இந்த அரபிக், அந்த ஸ்போக்கன் அரபிக்கிலே முக்கியமான பேசிக்னு சொன்னோன்னா சொல்கிறது என்னென்னா ஒரு சென்டென்ஸ் உருவாக்கக்கூடிய நாலேஜ் நமக்கு வரணும். சரியா, எப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறதுங்கிறது தெரியணும். சரியா, அது உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட வீடியோ பார்க்கும்போது, இந்த மாதிரிப்பட்ட டாபிக் பார்க்கும்போது நிச்சயம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதான் ஒரு வேர்டிலேருந்து கூட ஒரு 2 வேர்டோ 3 வேர்டோ சேர்த்து எப்படி ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறது. சரியா, இப்போ இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் கூடுதல் ஓரளவு எல்லாமே கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாகட்டே இருக்கும். சரியா, ஒரு 4 வேர்டு 3 வேர்டு வர மாதிரி உள்ள சென்டென்ஸ் இருக்கும். சரியா, இதுக்கு இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணிக்கூடிய இந்த டாப்பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கூடிய வேர்டு என்னென்னா ஃப்ரம். சரியா, அரபிக்கில் மின். சரியா, அப்போ ஃப்ரம் அரபிக்கில் மின், இந்த வேர்டை வச்சு எப்படி சென்டென்ஸ் உருவாக்குறோம். சரியா, ஃபஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா, மின்னுங்க, அதான் அந்த ஃப்ரம்கூடிய வேர்டை வச்சு. சரியா, எனக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து குளிர்ந்த தண்ணி தான்னு சொல்லணும். சரியா, எனக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து குளிர்ந்த தண்ணி தா, கிவ் மீ கூல் வாட்டர் ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ். சரியா, கிவ் மீ கூல் வாட்டர் ஃப்ரம் தி फ्रिज मुझे फ्रिज से ठंडा पानी दो. சரியா, मुझे फ्रिज से ठंडा पानी दो, गिव मी கூல் வாட்டர் ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ். எனக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து குளிர்ந்த தண்ணி தான். இது எப்படி நம்ம அரபிக்கில் சொல்கிறது. சரியா, ஆத்னி மாயி பாரித் மின் அல் சலாஜா. கரெக்டாக, ஆத்னி மாயி பாரித் மின் அல் சலாஜா. ஓகே, ஆத்னி கிவ் மீ மாயி வாட்டர் பாரித் கூல் மின் ஃப்ரம் அல் சலாஜா ஃப்ரிட்ஜ். சரியா, அல் சலாஜா ஃப்ரிட்ஜ், அதான் தி ஃப்ரிட்ஜ். அல் சலாஜா சொல்கிறோம்ல, சலாஜான ஃப்ரிட்ஜ், அல் சலாஜானா தி ஃப்ரிட்ஜ். அப்போ ஆத்னி கிவ் மீ மாய் வாட்டர் பாரித் கூல் மின் ஃப்ரம் அல் சலாஜா தி ஃப்ரிட்ஜ். அப்போ சேர்த்து சொல்லும்போது கிவ் மீ கூல் வாட்டர் ஃப்ரம் தி ஃப்ரிட்ஜ் கரெக்டாக வருது. சரியா, முஜே ஃப்ரிட்ஜ் சே தண்டா பாணி தேவ், எனக்கு ஃப்ரிட்ஜில் குளிர்ந்த தண்ணி தா. கரெக்டாக. ஓகே, இந்த மின்னுங்கூடிய வேர்டை யூஸ் பண்ணி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் இதை இந்த கடையிலேருந்து வாங்கினேன்னு சொல்லணும். சரியா, நான் இதை இந்த கடையிலேருந்து வாங்கினேன், ஏதோ ஒரு பொருளை காட்டி சொல்கிறான். சரியா, நான் இதை இந்த கடையிலேருந்து வாங்கினேன். ஐ பாட் திஸ் ஃப்ரம் திஸ் ஷாப். சரியா, ஐ பாட் திஸ் ஃப்ரம் திஸ் ஷாப். சரியா, मैंने ये इस दुकान से खरीदा. சரியா, मैंने ये इस दुकान से खरीदा. ஓகே, ஐ பாட் திஸ் ஃப்ரம் திஸ் ஷாப், நான் இதை இந்த கடையிலிருந்து வாங்கினேன். இதுக்கு என்ன அரபிக், ஆனா இஷ்தரீத் ஹாதா மின் ஹாதா அல் மஹல். கரெக்டாக, ஆனா இஷ்தரீத் ஹாதா மின் ஹாதா அல் மஹல். ஓகே, ஆனா ஐ இஷ்தரீத் பாட் ஹாதா திஸ் மின் ஃப்ரம் ஹாதா திஸ் அல் மஹல் ஷாப். சரியா, அப்போ சேர்த்துமோ ஐ பாட் திஸ் ஃப்ரம் திஸ் ஷாப். சரியா, ஐ பாட் திஸ் ஃப்ரம் திஸ் ஷாப். ஓகே, मैंने ये इस दुकान से खरीदा, நான் இதை இந்த கடையிலிருந்து வாங்கினேன். கரெக்டாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, நான் பேங்க்லேருந்து பணம் எடுத்தேன்னு சொல்லணும். சரியா, நான் பேங்க்லேருந்து பணம் எடுத்தேன். ஐ டுக் மணி ஃப்ரம் தி பேங்க். ஐ டுக் மணி ஃப்ரம் தி பேங்க், मैंने बैंक से पैसा लिया. சரியா, मैंने बैंक से पैसा लिया, ஐ டுக் மணி ஃப்ரம் தி பேங்க், நான் பேங்க்லேருந்து பணம் எடுத்தேன். இதுக்கு என்ன அரபிக், இதில் எல்லாமே கவனிச்சுக்கோங்க. அந்த மின்னுங்கிற வேர்டு எல்லா இடமும் வரும், அதான் ஃப்ரம். கரெக்டாக, ஏன்னா அதை வச்சு தான் நம்ம சென்டென்ஸே போடுறோம். கரெக்டாக, அதை நீங்கள் கவனமாக கவனிக்கணும். ஓகே, சரி, இதில் பாருங்கள். ஆனா அஹதத். சரி, ஆனா அஹதத், ஆனா ஐ அஹதத் டுக் ஃபுலூஸ் மணி மின் ஃப்ரம் அல் பேங்க் தி பேங்க். கரெக்டாக, ஆனா ஐ அஹதத் டுக் ஃபுலூஸ் மணி மின் ஃப்ரம் அல் பேங்க் தி பேங்க். அப்போ சேர்த்தும்போது ஐ டுக் மணி ஃப்ரம் தி பேங்க். சரியா, मैंने बैंक से पैसा लिया, நான் பேங்க்லேருந்து பணம் எடுத்தேன். கரெக்டாக. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா, நான் என் நண்பனிடமிருந்து அரபி படித்தேன். சரியா, நான் என் நண்பனிடமிருந்து அரபி படித்தேன். ஐ லேர்ன்ட் அரபிக் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். சரியா, ஐ லேர்ன்ட் அரபிக் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட், मैंने अपने दोस्त से अरबी सीखा. मैंने अपने दोस्त से अरबी सीखा. ஐ லேர்ன்ட் அரபிக் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட், நான் என் நண்பனிடமிருந்து அரபி படித்தேன். இதுக்கு என்ன அரபி, ஆனா தாலம் த அரபி மின் சத்திகி. கரெக்டாக, ஆனா தாலம் த அரபி மின் சத்திகி. கரெக்டாக, ஆனால் ஐ தாலம் லேண்ட் அது பாஸ்ட் டென்ஸ், லாஸ்ட்டில் எடுத்து வந்திருக்காங்க. சரியா, ஆனால் ஐ தாலம் லேண்ட் அரபிக் மின் ஃப்ரம் சத்திகி மை ஃப்ரெண்ட். சத்திக்குனா ஃப்ரெண்ட், சத்திக்குன்னு சொன்னால் மை ஃப்ரெண்ட். சரியா, அப்போ அன தாலம் அரபி மீன் சத்திக்குன்னு சொன்னால் ஐ லேர்ன்ட் அரபிக் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட், நான் என் நண்பனிடமிருந்து அரபி படித்தேன்.
मैंने अपने दोस्त से अरबी सीखा கரெக்டா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நான் உன் பாக்கெட்லேருந்து பேனா எடுத்தேன்னு சொல்லணும். சரி, நான் உன் பாக்கெட்டிலேருந்து பேனா எடுத்தேன். நான் உன் பாக்கெட்லேருந்து பென் எடுத்தேன். ஐ டுக் தி பென் ஃப்ரம் யுவர் பாக்கெட். मैंने तुम्हारे जेब से पेन लिया. சரியா? मैंने तुम्हारी जेब से पेन लिया. ஐ டுக் தி பென் ஃப்ரம் யுவர் பாக்கெட். நான் உன் பாக்கெட்லேருந்து பென் எடுத்தேன். சரியா? என்ன தெரியுமா, இப்போ நம்ம வந்து ஒரு 4 பேர் ஒரு ரூமில் தங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஏதோ எழுதுறதுக்கு நம்ம பென்னு தேவைப்படுது. அப்போ வந்து ஒரு ஆள் ஷர்ட்டில் பென்னு இருக்குது, ஆனால் அந்த ஆள் வந்து அந்த டைமில் வீட்டில் ரூமில் இல்லை. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எழுதிட்டு ஒருவேளை மறந்து எங்கேயாவது வச்சுருவோம். அந்த ஆள் திரும்ப ரூமுக்கு வந்துட்டு பாக்கெட்டில் இருந்த பெண்ணை தேட ஆரம்பிச்சிருவார். அதனால தான் முதல்ல என்ன சொல்கிறோம்னா, நான் உன் பாக்கெட்டில் இருந்து பெண்ணை எடுத்தேன். சரி, அப்படின்னா அவர் தேட மாட்டார்ல. கரெக்டாக? அதான் நம்ம இப்போ சொல்கிறோம், ஐ டுக் தி பென் ஃப்ரம் யுவர் பாக்கெட். சரியா? मैंने तुम्हारी जेब से पेन लिया. நான் உன் பாக்கெட்லேருந்து பென் எடுத்தேன். சரியா? அது எப்படி அரபிக்கு சொல்கிறது? ஆனா அஹதத் அல் கலம் மின் ஜெய்பிக். கரெக்டாக? ஆனா அஹதத் அல் கலம் மின் ஜெய்பிக். சரியா? ஆனா ஐ அஹதத் டுக் அல் கலம் தி பென் மின் ஃப்ரம் ஜெய்பிக் யுவர் பாக்கெட். ஜெய்ப்னா பாக்கெட், ஜெய்பிக்னு சொன்னால் யுவர் பாக்கெட். கரெக்டாக? அப்போ ஆனால் ஐ அஹதத் டுக் அல் கலம் தி பென் மின் ஃப்ரம் ஜெய்பிக் யுவர் பாக்கெட். அப்போ சேச்சும்போது ஐ டுக் தி பென் ஃப்ரம் யுவர் பாக்கெட். மேனே துமாரி ஜேப் சே பென் லியா. நான் உன் பாக்கெட்லேருந்து பென் எடுத்தேன். கரெக்டாக? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறேன் தெரியுமா? மருந்து கடையிலிருந்து இந்த மருந்தை வாங்கு. சரியா? மருந்து கடையிலிருந்து இந்த மருந்து வாங்கு. பை திஸ் மெடிசின் ஃப்ரம் தி ஃபார்மசி. கரெக்டாக? बाय दी मेडिसिन फ्रॉम दी फार्मेसी. ये दवा फार्मेसी से खरीदो. करेक्टा? ये दवा फार्मेसी से खरीदो. बाय दिस मेडिसिन फ्रॉम दी फार्मेसी. மருந்து கடையிலிருந்து இந்த மருந்து வாங்கு. இதுக்கு என்ன அரபி? இஷ்தரி ஹாதா அல் தவா மின் அல் சைதலியா. கரெக்டா? இஷ்தரி ஹாதா அல் தவா மின் அல் சைதலியா. கரெக்டா? இஷ்தரி பை ஹாதா திஸ் அல் தவா மெடிசின் மின் ஃப்ரம் அல் சைதலியா फार्मेसी. கரெக்டா? இஷ்தரி பை ஹாதா திஸ் அல் தவா மெடிசின் மின் ஃப்ரம் அல் சைதலியா தி ஃபார்மசி. அப்போ சேர்த்து சொல்லும்போது பை திஸ் மெடிசின் ஃப்ரம் தி ஃபார்மசி. ஏ தவா ஃபார்மசி சே கரிதோ. மருந்து கடையிலேருந்து இந்த மருந்தை வாங்கு. கரெக்டாக? இஷ்தரி ஹாதா அல் தவா மின் அல் சைதலியா. ஓகேயா? சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? ஹோட்டல்லேருந்து டீ கொண்டு வான்னு சொல்கிறோம். சரியா? ஹோட்டல்லேருந்து டீ கொண்டு வா. பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கும், அங்கேருந்து டீ வாங்கிட்டு வர சொல்கிறோம். சரியா? ஹோட்டல்லேருந்து டீ கொண்டு வா. பிரிங் தி டீ ஃப்ரம் தி ரெஸ்டாரண்ட். சரியா? பிரிங் டீ ஃப்ரம் தி ரெஸ்டாரண்ட். பிரிங் டீ ஃப்ரம் தி ரெஸ்டாரண்ட். ஹோட்டல்லேருந்து டீ கொண்டு வா. ரெஸ்டாரண்ட் சே சாய் லே ஆவ். சரியா? ரெஸ்டாரண்ட் சே சாய் லே ஆவ். பிரிங் டீ ஃப்ரம் தி ரெஸ்டாரண்ட். ஹோட்டல்லேருந்து டீ கொண்டு வா. இதுக்கு என்ன அரபிக்? ஜீப் ஷாய் மின் அல் மத்தாம். கரெக்டாக? ஜீப் ஷாய் மின் அல் மத்தாம். जीप शाय मिन अल मताम. जीप ब्रिंग शाय टी मिन फ्रॉम अल मताम दी रेस्टोरेंट. ओके? जीप ब्रिंग शाय टी मिन फ्रॉम अल मताम फ्रॉम दी रेस्टोरेंट. அப்போ சொல்லும்போது ஜீப் ஷாய் மின்னல் மத்தாம்னு சொன்னால் பிரிங் டீ ஃப்ரம் தி ரெஸ்டாரண்ட். ஹோட்டல்லேருந்து டீ கொண்டு வா. ரெஸ்டாரண்ட் சே சாய் லே ஆவ். ஓகே? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இந்த நாற்காலியே இங்கிருந்து அகற்றுன்னு சொல்கிறோம். சரியா? இந்த நாற்காலியே இங்கிருந்து அகற்று. ஒருவேளை அது உடஞ்ச நாற்காலியாக இருக்கலாம். இந்த நாற்காலியை இங்கிருந்து அகற்று. ரிமூவ் திஸ் சேர் ஃப்ரம் ஹியர். இஸ் குர்சி கு யஹாं से हटाओ. இஸ் குர்சி கு யஹாं से हटाओ. ரிமூவ் திஸ் சேர் ஃப்ரம் ஹியர். இந்த நாற்காலியை இங்கிருந்து அகற்று. இதுக்கு என்ன அரபி? ஷீல் ஹாதா அல் குர்சி மின் ஹினா. சரியா? ஷீல் ஹாதா அல் குர்சி மின் ஹினா. ஷீல் ரிமூவ் ஹாதா திஸ் அல் குர்சி சேர் மின் ஃப்ரம் ஹினா ஹியர். கரெக்டாக? ஷீல் ரிமூவ் ஹாதா திஸ் அல் குர்சி சேர் மின் ஃப்ரம் ஹினா ஹியர். அப்போ ஷீல் ஹாதா அல் குர்சி மின் ஹினான்னு சொன்னால் ரிமூவ் திஸ் சேர் ஃப்ரம் ஹியர். இஸ் குர்சிக்கு யஹாं से हटाओ. இந்த நாற்காலியை இங்கிருந்து அகற்று. ஓகே? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இதை எங்கேருந்து வாங்கினான்னு கேட்குறோம். ஏதோ ஒரு பொருள், ஒரு வித்தியாசமான ஒரு பொருள். அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறோம், இதை எங்கேருந்து வாங்கினேன்? சரியா? फ्रॉम वेयर डिड यू बाई दिस. फ्रॉम वेयर डिड यू बाई दिस. तुमने ये कहाँ से खरीदा. तुमने ये कहाँ से खरीदा. फ्रॉम वेयर डिड यू बाई दिस. இதை எங்கிருந்து வாங்கினாய்? இதுக்கு என்ன அரபிக்?
மின் வைன் இஷ்டரித் ஹாதா மின் வைன் இஷ்டரித் ஹாதா மின் ஃப்ரம் வைன் வேர் இஷ்டரித் டிட் யூ பை ஹாதா திஸ் சரியா மின் வேர் ஃப்ரம் வைன் வேர் இஷ்டரித் டிட் யூ பை ஹாதா திஸ் அப்போ சேர்த்து சொல்லும்போது மின் வைன் இஷ்டரித் ஹாதான்னு சொன்னால் ஃப்ரம் வேர் டிட் யூ பை திஸ் இதை எங்கேருந்து வாங்கினேன் தும் ஏ ககாசே கரீதா கரெக்டாக ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் தெரியுமா இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணிடுறான்னா வீட்டில் வச்சுட்டு மறந்து வந்துடுறான் கேட்கும்போது உன் புக்கு என் வீட்டில் இருக்குங்கிறான் சரியா அதான் நம்ம அவன்கிட்ட என்ன சொல்கிறோம்னா என் புத்தகத்தை உன் வீட்டிலேருந்து கொண்டு வா என் புக்கை உன் வீட்டிலேருந்து கொண்டு வா சரியா என் புக்கை உன் வீட்டிலேருந்து கொண்டு வா பிரிங் மை புக் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் Bring my book from your house. मेरा किताब तुम्हारा घर से ले आओ मेरा किताब तुम्हारा घर से ले आओ சரியா Bring my book from your house சரியா என் புத்தகத்தை உன் வீட்டிலேருந்து கொண்டு வா சரியா இதுக்கு என்ன அரபிக் ஜீப் கிதாபி மின் பைத்தி கரெக்டா ஜீப் கிதாபி மின் பைத்தி ஜீப் பிரிங் கிதாபி கிதாப்னா புக் கிதாபினா மை புக் மின் ஃப்ரம் பைத்துனா கரெக்டாக உன் வீடு சரியா அப்போ ஜீப் பிரிங் கிதாபி மை புக் மின் ஃப்ரம் பைத்திக் யுவர் ஹவுஸ் அப்போ சேர்த்து சொல்லும்போது ஜீப் கிதாபி மின் பைத்திக்னு சொன்னால் பிரிங் மை புக் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் சரியா मेरा किताब तुम्हारे घर से ले आओ சரியா मेरा किताब तुम्हारे घर से ले आओ bring my book from your house என் புத்தகத்தை உன் வீட்டிலேருந்து கொண்டு வா கரெக்டாக ஜீப் கிதாபி மின் பைத்திக் ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா மார்க்கெட்லேருந்து ஏதாவது வாங்கு சரியா மார்க்கெட்லேருந்து ஏதாவது வாங்குன்னு சொல்கிறோம் சரியா பை எனிதிங் ஃப்ரம் தி மார்க்கெட் பை எனிதிங் ஃப்ரம் தி மார்க்கெட் பை எனிதிங்னு சொல்லலாம் இல்லை பை சம்திங்னு சொல்லலாம் எல்லாம் ஒரே அரபிக்கு வந்து ஐஷைங்கிற வேர்டு தான் சரியா அப்போ பை எனிதிங் ஃப்ரம் தி மார்க்கெட் பசார் சே குச் பி கரிதோ சரியா பஜார் சே குச் பி கரிதோ பை எனிதிங் ஃப்ரம் தி மார்க்கெட் மார்க்கெட்லேருந்து ஏதாவது வாங்கு சரியா இதுக்கு என்ன அரபிக் இஷ்தரி ஐஷை மின் அல் சவுக் கரெக்டாக இஷ்தரி ஐஷை மின் அல் சவுக் இஷ்தரி பை ஐஷை எனிதிங் மின் ஃப்ரம் அல் சவுக் தி மார்க்கெட் கரெக்டாக இஷ்தரி பை ஐஷை எனிதிங் மின் ஃப்ரம் அல் சவுக் தி மார்க்கெட் அப்போ இஷ்தரி ஐஷை மின் அல் சவுக்னு சொன்னால் பை எனிதிங் ஃப்ரம் தி மார்க்கெட் மார்க்கெட்லேருந்து ஏதாவது வாங்கு பசார் சே குச் பி கரிதோ சரியா ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா மின்னுங்கூடிய வேர்டை யூஸ் பண்ணி அதான் ஃப்ரம் வச்சு எனக்கு இதிலிருந்து கொஞ்சம் தான்னு கேட்குறோம் சரியா எனக்கு இதிலிருந்து கொஞ்சம் தா ஏதோ கொஞ்சம் பொருள் அதில் எனக்கு கொஞ்சம் தான்னு கேட்குறோம் சரியா எனக்கு இதிலிருந்து கொஞ்சம் தா கிவ் மீ சம் ஃப்ரம் திஸ் கிவ் மீ சம் ஃப்ரம் திஸ் मुझे इसमें से थोड़ा देव சரியா मुझे इसमें से थोड़ा देव give me some from this எனக்கு இதிலிருந்து கொஞ்சம் தா இதுக்கு என்ன அரபி ஆத்னி ஷுவாயா மின் ஹாதா சரியா ஆத்னி ஷுவாயா மின் ஹாதா ஆத்னி give me ஷுவாயா some மின் from ஹாதா this கரெக்டா ஆத்னி give me ஷுவாயா some மின் from ஹாதா this அப்போ ஆத்னி ஷுவாயா மின் ஹாதான்னு சொன்னால் give me some from this எனக்கு இதிலிருந்து கொஞ்சம் தா முஜே इसमें से थोड़ा दे கரெக்டா ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் வாங்க இங்கிருந்து எதுவும் எடுக்காத ஒரு ஆஃபீஸில் மேனேஜர் கோவத்தில் சத்தம் போடுறாரு சரியா ஏன்னா அவர் இல்லாத டைமில் அவர் ஆஃபீஸ்லேருந்து பென்சில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ அவர் வந்து பார்க்கும்போது அவருக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவையான பொருள் கிடைக்க மாட்டாங்குது அதான் அவர் கோவத்தில் என்ன சொல்கிறாருன்னா இங்கிருந்து எதுவும் எடுக்காத சரியா डोंट टेक एनीथिंग फ्रॉम हियर डोंट टेक एनीथिंग फ्रॉम हियर यहाँ से कुछ भी मत उठाओ यहाँ से कुछ भी मत उठाओ डोंट टेक एनीथिंग फ्रॉम हियर இங்கிருந்து எதுவும் எடுக்காதே இதுக்கு என்ன அரபி லா ஹுத் ஐஷை மின்ஹினா லா ஹுத் ஐஷை மின்ஹினா சரியா லா ஹுத் டோன்ட் டேக் லா டோன்ட் ஹுத் டேக் ஐஷை எனிதிங் மின் ஃப்ரம் ஹினா ஹியர் கரெக்டாக அப்போ லா ஹுத் ஐஷை மின்ஹினான்னு சொன்னால் டோன்ட் டேக் எனிதிங் ஃப்ரம் ஹியர் यहाँ से कुछ भी मत उठाओ இங்கிருந்து எதுவும் எடுக்காதே கரெக்டா ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா கிச்சன்லேருந்து ஸ்பூன் கொண்டு வான்னு சொல்கிறோம் சரியா கிச்சனில் இருந்து ஸ்பூன் கொண்டு வா bring the spoon from the kitchen சரியா bring the spoon from the kitchen किचन से चम्मच ले आओ சரியா किचन से चम्मच ले आओ சரியா இல்லைனா லாவ்னு சொல்லலாம் சரியா किचन से चम्मच लाओ இல்லைனா ले आओ சரியா bring the spoon from the kitchen கிச்சன்லேருந்து ஸ்பூன் கொண்டு வா இதுக்கு என்ன அரபிக் ஜீப் அல் மல்லாக்கா சரியா
ஜீப் அல் மல்லக்கா மின் அல் மத்பக். கரெக்டா? ஜீப் அல் மல்லக்கா மின் அல் மத்பக். சரியா? ஜீப் பிரிங் அல் மல்லக்கா தி ஸ்பூன் மின் ஃப்ரம் அல் மத்பக் தி கிச்சன். கரெக்டா? ஜீப் பிரிங் அல் மல்லக்கா தி ஸ்பூன். சரியா? மின் ஃப்ரம் அல் மத்பக் தி கிச்சன். இப்போ சேர்த்தும் போது சேர்த்து சொல்லும்போது ஜீப் அல் மல்லக்கா மின் அல் மத்பக்னு சொன்னால் பிரிங் தி ஸ்பூன் ஃப்ரம் தி கிச்சன். கிச்சன் சே சமச் லே ஆகும். சரியா? கிச்சன்லேருந்து ஸ்பூன் கொண்டு வா. கரெக்டா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? என் பாக்கெட்லேருந்து யார் பணம் எடுத்ததுன்னு கேட்குறாரு. சரியா? என் பாக்கெட்லேருந்து யார் பணம் எடுத்தது? அதாவது வீட்டில் சின்ன பிள்ளைகள்கிட்ட ஒரு அப்பா வந்து செல்லமாக கோவப்படுற மாதிரி உள்ள சென்டென்ஸ் இது. சரியா? ஏன்னா அவர் இல்லாத நேரத்தில் அந்த சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுதுன்னா, அப்பா பாக்கெட்லேருந்து பணம் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உள்ள கடையில் மிட்டாய் வாங்கிட்டு வந்துடுது. சரியா? அதில் மிட்டாய் வாங்கிட்டு தின்னுருது. சரியா? அதைத்தான் இவர் வந்து பார்த்துட்டு செல்லமாக அந்த பிள்ளைகள்கிட்ட கோவப்படுறாரு. என்னென்னா, என் பாக்கெட்லேருந்து யார் பணம் எடுத்தது? ஹூ டுக் தி மணி ஃப்ரம் மை பாக்கெட். சரியா? ஹூ டுக் தி மணி ஃப்ரம் மை பாக்கெட். मेरा जेब से किसने पैसा लिया? मेरे जेब से किसने पैसा लिया? ஹூ டுக் தி மணி ஃப்ரம் மை பாக்கெட். என் பாக்கெட்லேருந்து பணம் யார் எடுத்தது? கரெக்டாக? இதுக்கு என்ன அரபி? மின் அஹத் அல் ஃபுலூஸ் மின் ஜெய்பி. சரியா? மின் அஹத் அல் ஃபுலூஸ் மின் ஜெய்பி. சரியா? மின் ஹூ அஹத் டுக் அல் ஃபுலூஸ் தி மணி மின் ஃப்ரம் ஜெய்பி மை பாக்கெட். சரியா? இதில் பாருங்கள், ரெண்டு மின்னு வருது. ப்ரொனன்சியேஷன் ஒன்று தான். ஆனால் ஃபஸ்ட்டில் உள்ள மின்னுக்கு மீனிங் வந்து ஹூ, அடுத்தல வரக்கூடிய மின்னுக்கு வந்து மீனிங் வந்து ஃப்ரம். கரெக்டாக? அப்போ மின் அஹத்துன்னு சொன்னால் ஹூ டுக் அல் ஃபுலூஸ் தி மணி மின் ஃப்ரம் ஜெய்பி மை பாக்கெட். சரியா? ஜெய்பினா பாக்கெட், ஜெய்பினா மை பாக்கெட். அப்போ மின் அஹூத் அல் ஃபுலூஸ் மின் ஜெய்பின்னு சொன்னாக்கி. சரியா? ஹூ டுக் தி மணி ஃப்ரம் மை பாக்கெட். கரெக்டாக? மேரே ஜேப் சே கிஸ்னே பைசா லியா. என் பாக்கெட்டில் இருந்து பணம் யார் எடுத்தது? சரியா? ஓகே. மின் அஹூத் அல் ஃபுலூஸ் மின் ஜெய்பி. ஓகே. சரி, ஓகே. இன்றைக்கி நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இவ்வளோ போதும். எல்லாமே ஓரளவு பெரிய பெரிய சென்டென்ஸ். சரியா? இதில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நிறையா ஒரு சென்டென்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு ஐடியா நிச்சயமாக கிடைக்கும். சரியா? ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.